அமாவாசை மற்றும் பௌர்ணமி பிறகு வர்ற 5வது தேதி தான் பஞ்சமி தேதி. இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமினால 5 விளக்கு தீபம் ஏற்றி தான் நான் வழிபட ஆரம்பித்தேன். தேங்காய் தீபம் கூட வச்சு வழிபடலாம். பஞ்சமுக தீபம் வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நெய்வேத்தியமாக அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நிலக்கடலை, பழங்கள், பால், வெற்றிலைப்பாக்கு இதுதான் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். எந்த நெய்வேத்தியமும் வைக்கலைனாலும் வெற்றிலைப்பாக்கு வைக்கிறது ரொம்ப அவசியம். பஞ்சமி தேதியில் வாராகி அம்மனை வழிபடுறதுனால எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிர்ப்பு, பகை, தடைகள் இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். தொடர்ந்து பஞ்சமி திதியில் வளரும்பிறை தேய்பிறை பஞ்சமி திதியை வழிபட்டு வர்றதுனால எதிர்மறை தாக்கங்கள் எல்லாம் நீங்கி வீடு எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். தொடர்ந்து கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒளி வடிவத்தில் தீபமாக ஏற்றி வாராகி அம்மனை வழிபடலாம். அந்த ஒளியில் வாராகி அம்மன் காட்சி தருவாங்க. சிவப்பு நிற பூக்களால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பு. பிடித்த பழங்களில் மாதுளம் பழம் வச்சு இன்னைக்கு சிறப்பாக பூஜையை நிறைவு பண்ணியாச்சு. வீடு, மனை, நிலம், சொத்து பிரச்சனை இது மாதிரி பிரச்சனையை கூட இந்த அம்மனை வழிபடலாம். பல தடைகளையும் கடந்து பூஜையை சிறப்பாக நிறைவு பண்ணியாச்சு. தொடர்ந்து சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.